என்னோட நம்ம சேனல் நான் செல்வகுமார் தங்கராஜ். இன்னைக்கு டிவிகே டெய்லி அப்டேட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, தாவிகா சார்பாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. என்ன மனு கொடுத்துருக்காங்க தாவிகாவோட வழக்கறிஞர்கள் அப்படின்னா, ஒரு மனுவில் 3 கோரிக்கைகள். முதல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் ஸ்டாம்பேட் ஒரு சதி அப்படின்றது வந்து எங்களோட ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. அதனால் அதுக்கு பின்னாடி இந்த சதிக்கு பின்னாடி எவிடன்ஸும் இருக்குது. நாங்கள் எவிடன்ஸும் நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். கோர்ட்டில் டேரெக்டாக நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி இருக்கவங்களோட சதிகளும் அவங்களும் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். அதுக்காக எங்களுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதாவது சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லைங்களா, சிபிஐ, அவங்க கையில் இந்த கேஸை ஒப்படைக்கணும். நியாயமான முறையில் இன்வெஸ்டிகேஷன் நடந்து நியாயமான அந்த வழக்கு செயல்பட்டுச்சு அப்படின்னா தீர்ப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து எங்களோட இது. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த இடத்த சுற்றி இருக்க சிசிடிவி காட்சிகள் அத்தனையும் பாதுகாப்பாக எந்த விதமான அழிக்கப்படாமல் கொண்டு வந்து பாதுகாப்பாக எவிடன்ஸ் கொண்டு வந்து, எங்களோட எவிடன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த எவிடன்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். அது அழிக்கப்படுறதுக்கு ரொம்ப வெகு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அது பாதுகாப்பாக கொண்டு வந்து ஜட்ஜஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது ரெண்டாவது கோரிக்கை. மூணாவது கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களை தாவிகாவோட தலைவரான விஜய் போய் பார்க்குறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக வேணும். அது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க சொன்னாங்கன்னா, மக்களை போய் பார்க்குறதுக்கும் அவங்களோட அந்த துக்கத்தை பரிமாறிக்கிறதுக்கும் தாவிகா தலைவருக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதை உங்கள் சைட்லேயே அதுக்கு நீங்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்ற அந்த 3 கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை ஹைகோர்ட்டில் தாவிகா சார்பாக வழக்கறிஞர்கள், தாவிகாவோட வழக்கறிஞர்கள் ஆதவர்ஜனா மூலமாக ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அது இப்போ வரைக்கும் வழக்கு விசாரணைக்கு வரல, இனிமேட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு இன்னும் சில அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். டாடா பை, சைனிங் ஆஃப்.